இன்னைக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் 12th ஸ்டாண்டர்டில் 12th யூனிட்டு இந்த யூனிட்டு இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? எங்கெங்கெல்லாம் C+O இருக்கோ அதெல்லாம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? எங்கெங்கெல்லாம் C+O will be there, அதுதான் that is called carbonyl compounds. Example, aldehyde, CHO. இந்த மாதிரி C+O will be there. Here ஒரு R will be there. Whatever be there. Then in the case of ketone, C+O or here R will be there. General formula for the ketone RCOR. General formula for the aldehyde RCOH. Then in the case of carboxylic acid also C+O will be there. So RCOOH. In these three compounds C+O will be there. So that these compounds are called as the carbonyl compound solution. Preparation of aldehyde and ketone are first பார்க்க. Preparation of aldehyde and ketone. aldehyde general formula என்ன? RCHO. அந்த CHO ல C+O will be there. அதை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணியிருக்கலாம்னு சரி, O will be exist. அதில் இருக்குன்னு தான் அர்த்தம். இன்டைரக்ட்லா அது என்ன C+O இருக்குன்னு அர்த்தம். while writing he didn't mention. Okay. While writing, we can write this RCHO, RCOR, RCOH. பட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்படி எழுதும் பொழுது RCHO ஆல்டிகைடு இன்டைரக்டா என்ன இருக்கு? C+O இருக்குன்னு அர்த்தம். கீட்டோன் ஜெனரல் ஃபார்முலா பொது வாய்ப்பாடு என்னன்னா RCORன்னு சொல்றோம். அதுலயும் இன்டைரக்டா C+O இருக்குன்னு அர்த்தம். இதுலயும் கார்பாக்சிலிக் ஆசிட் அமிலங்கள் அப்படின்னு சொல்லிங்க, இதுலயும் இன்டைரக்டா RCOH இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல C+O இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். சோ தட் இதுக்கு பொதுவான பேர் என்ன? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சரியா? அடுத்து என்ன பண்றோம்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைடு அண்ட் கேட்டோம். இந்த மாதிரி ஜென்ரலா என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடு இந்த லாஸ்ட் செஷன்ல பார்த்துருப்போம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆல்டிகைடு கிடைக்கும். ஓரணி ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது ஆல்டிகைடு கிடைக்கும். அப்ப செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன் கிடைக்கும். ஈரணி ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் பண்ணும் பொழுது கீட்டோன் will be the product. சரியா? in this chapter the preparation of this aldehyde and ketone ஃபர்ஸ்ட் மெத்தட என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆர் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணாலோ அல்லது டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது. ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றதும் இன்டைரக்டா என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டுமே ஆக்சிடேஷன் சொன்னாலும் சரி, டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால் சொன்னாலும் சரி, ரெண்டுமே சேம் மீனிங் தான். அப்போ ஓரணி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆல்டிகைடு will be the product. ஈரணி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா கீட்டோன் will be the ப்ராடக்டா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்னன்னா ஆக்சிடேஷன் or dehydrogenation of these are one of the method of preparation of carbonyl compounds. Then second method என்ன? ஓசோனாலிசிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓசோனாலிசிஸ் ஆஃப் ஆல்கஹால் ஏதாவது டபுள் பாண்டட் காம்பவுண்ட், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். சரியா? அந்த மாதிரி அதை நீங்க ஓசோனாலிசிஸ் பண்ணீங்கன்னா we can get it the aldehyde. For example, இது ஒரு டபுள் அல்கீன். ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன் இஸ் த செகண்ட் மெத்தட். இந்த அல்கீனை ஓசோனாலிசிஸ் பண்றோம். ஓசோனாலிசிஸ் மீன்ஸ்
அடிஷனா O3. O3 ஆட் பண்ணும்போது எங்க ஆட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மெத்தட்ல இந்த மாதிரி சிஸ்டத்துல O வந்து ஆட் ஆகுது. இந்த பாண்ட் இங்க பிரேக் ஆயிட்டு we can get it CH3CHO and CH3CHO. Suppose if the alkyl group is vary means வேற alkyl group இருந்தால் வேற aldehyde we can get it. In this case same alkyl group அப்படிங்கிறதுனால we can get it by 2 moles of 2 molecules of acetaldehyde we can get it. சரியா? பாருங்க, ozonolysis of alkane is one of the method of preparation of this aldehyde. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ல O3 ஆனது இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன். ஹைட்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் வாட்டர் நீர் சேர்க்கக்கூடிய வினைகள் தான் வந்து ஹைட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். சரியா? குளோரினேஷன் அப்படின்னா குளோரின் ஆட் பண்றது, புரோமினேஷன் அப்படின்னா புரோமின் ஆட் பண்றது, ஹைட்ரேஷன்னா வாட்டர் ஆட் பண்றது, நீர் ஆட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் சொல்றாங்க. வாட் இஸ் ஹைட்ரேஷன்? அல்கைன் அப்படின்னா என்னன்னா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட். ஹைட்ரேஷன் அல்கைன் அப்படின்னு சொன்னா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இல்ல வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட் பண்ணும்போது இது எப்படி டிசோசியேட் ஆகும்னா H+ and CO OH- அப்ப இது என்ன, ஒரு H இந்த பக்கமாகும் CH2 டபுள் பாண்டா மாறிடும் CH-OH. தென் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ளே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த H இங்க ரீப்ளேஸ் பண்ணி CH3CHO அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆகும். acetaldehyde will be prepared in this method. First method என்ன சொன்னோம், preparation aldehyde get first method என்ன அப்படின்னு சொன்னா oxidation and dehydrogenation of alcohol. Second method என்னன்னா ozonolysis of alkane with alkene ஓட ozonolysis பண்ணா கிடைக்கும். Third method என்ன அப்படின்னா is a hydration of alkyne and calcium salt of carboxylic acid. அது எப்படி பண்றதுங்கிறத HCO வச்சு இந்த வச்சுக்கு பதிலாக என்ன இருக்கு, கால்சியம் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் பார்மிக் ஆசிட்னுடைய கால்சியம் சால்ட் பண்ணீங்க அப்படின்னா CaCO3 will be removed. HCHO will be the product. இது என்னது அப்படின்னா formaldehyde will be the product plus CaCO. பட் இந்த இதுல ஒருவேளை இது என்ன இருக்கும், இன்ஸ்டீட் ஆஃப் கால்சியம் ஃபார்மேட்டுக்கு பதிலாக கால்சியம் அசிட்டேட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா CH3COO எப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன, கீட்டோன் will be the product மாதிரி. CH3 CO CH3 plus CaCO. பட் கால்சியம் ஃபார்மேட் போட்டீங்கன்னா அல்டிகேட் கிடைக்கும், கால்சியம் அசிட்டேட் போட்டீங்கன்னா அசிட்டோன் will be the product. இது இப்போ ஒரு பக்கத்தில் மட்டும் நீங்கள் அல்டிகேட் கொடுப்ப அனதர் ஸ்டேட் ஃபார்மேட் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா we can get it aldehyde also we can get it. அதாவது இந்த this ketone is called as symmetric ketones அப்படின்னு சொல்லுவோம். Symmetric ketone அப்படின்னா என்னன்னா இந்த COக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் alkyl group is present, we can call as the symmetric ketone அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? These are the methods to prepare the
ஆல்டிகேட், ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ஆல்டிகேட் அந்த கேட்டோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ்க்கு நம்ம போக போறோம். ஆக்சிடேஷன் ஆர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பண்ணலாம். தென் ஓசோனாலிசிஸ் ஃப்ரம் பை alkene, then hydration of alkynes, then calcium salt of the calcium formate hit பண்ணலாம் or calcium acetate hit பண்ணாலும் we can get it the aldehyde or ketone will be the product. ரோசன்முண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரோசன்முண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னா ஆசிட் குளோரைடை ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ரோசன்முண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இன் திஸ் கேஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா palladium helium sulfate will be treated as a catalyst. அதை வினையூக்கி மாதிரி பயன்படுத்தும். அந்த palladium barium sulfate ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா the barium sulfate will be act as a catalytic poison. சரியா, வினையூக்கி நச்சாக பயன்படுது. இது என்ன அப்படின்னு சொன்னா ஆசிட் குளோரைடு ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? ரோசன்முண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் குளோரைடு பிளஸ் ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க. வெலேரியம் கேலியம் சல்ஃபேட் will be the catalyst. என்ன பண்றோம்னா ஒரு கட்சிங்க கட்சியெல்லாம் மாறிடுது. இந்த கட்சி தான் so that என்னது அஸ்டால்டிஹைடு will be the product பிளஸ் கட்சியெல்லாம். ஏன் இந்த palladium barium sulfate போடுறோம் அப்படின்னா இந்த barium sulfate will be act as a catalytic poison சொல்றேன். ஏன்னா this one may be further undergo the further reduction will give the alcohol. நமக்கு வேண்டியது ஆல்டிஹைடு தான் வேணும், அதனால ஆல்கஹால் வேண்டாம்ன்றதுனால இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். சரியா, இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்டிஹைடினுடைய ஃபர்தர் ரிடக்ஷனை ரெடியூஸ் பண்ணிடும். சரியா, ஓகே. அப்ப இந்த ரோசன்முண்ட் ரிடக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். palladium barium sulfate will be catalyst. அது very very important. ரோசன்முண்ட் நேம் வந்தாலே palladium barium sulfate will be act as a catalystங்கிறத இமிடியேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அல்கைல் சயனைடு alkyl cyanide CH3Cl alkyl cyanide tin chloride HCl போட்டீங்க அப்படின்னா tin chloride HCl catalyst போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஆல்டிஹைடு பிளஸ் போட்டு பிளஸ் ஹைட்ரோலிஸ் போட்டீங்கன்னா ஆல்டிஹைடு பிளஸ் நைட்ரஜன் தனியாக வந்துடும். ஸோ தட் ஆல்டிஹைடு will be the product. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு. ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல என்ன பண்றோம்? அல்கைல் சயனைடு tin chloride HCl போடும் பொழுது ரெண்டு ஸ்டெப்ஸ்ல நடக்குது. பட் if you write the final product, okay, no problem. So that aldehyde plus nitrogen will be separated as N2 molecules. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா செலக்டிவ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். செலக்டிவ் ரிடக்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி மட்டும் யூஸ் பண்றது. அதாவது செலக்டிவ் ரிடக்ஷன் அப்படின்னா எல்லா பொருளும் ரெடியூஸ் ஆகாது, பர்டிகுலர் காம்பவுண்ட் மட்டும் ரெடியூஸ் ஆகும். சரியா, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படின்னு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றோம். டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றீங்க. அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ன பண்றோம்? டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு அந்த இதை வச்சு யூஸ் பண்ணுறோம். டை அல்கைல் ஐசோபியூட்டைல் அலுமினியம் குளோரைடு அலுமினியம் ஹைட்ரைடு இந்த அதை யூஸ் பண்றோம். அலுமினியம் ஹைட்ரைடு அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றீங்க. என்ன கிடைக்குது? இதெல்லாம் ரெடியூஸ் ஆகாது, டபுள் பாண்ட் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இங்க மட்டும் என்ன இந்த CN will be converted in the aldehyde மாறி.
CH2 CHO. இந்த மாதிரி கொடுப்பா கன்வெர்ட் ஆகுது. இதுவும் ஒன் ஆஃப் த செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் alkyl side. தென் அடுத்து அரோமேட்டிக் ஆல்டிகைடை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பார்க்குறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா சைடு செயின் இது இருந்தால் அது அந்த மாதிரி இருந்தால் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஒரு பிரான்ச்சா இருந்தால் அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை ஆல்டிகைடை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஆக்சிடேஷன் ஆஃப் திஸ் டொலுவின். டொலுவின் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா பென்சின் ரிங்ல CH3 குரூப் இருந்தால் அது டொலுவின். அதுல இருந்து எப்படி பென்சால்டிகைடை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். பென்சின் ரிங்கு CH3 குரூப் இருந்து பிளஸ் அதை என்ன பண்ற குரோமைல் குளோரைடு நீங்க ஆட் பண்றீங்க. குரோமைல் குளோரைடு பார்த்தோம்னா CrO2Cl2. இதை நீங்க இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது பென்சின் ரிங்ல CHOங்கிற குரூப் வந்து ஆட் ஆகிடும். சைடு செயின் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இதான் சைடு செயின் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். பென்சின் ரிங்ல CH3 இருந்தால் இதுக்கு பேர் என்னன்னா டொலுவின். பென்சின் ரிங்ல OH இருந்தால் அதுக்கு பேர் ஃபீனால். பென்சின் ரிங்ல CHO குரூப் இருந்தால் அது பேர் ஆல்டிகைடு. பென்சின் ரிங்ல COOH குரூப் இருந்தால் அது பேர் பென்சாயிக் ஆசிட். பென்சின் ரிங்ல குளோரின் இருந்தால் குளோரோபென்சின். இந்த மாதிரி அப்ப பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய இதை பொறுத்து சைடு செயினை பொறுத்து அதனுடைய நேம் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது எப்போ கன்ஃபியூஸ் பண்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தனித்தனியா படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா பென்சில் ரிங்ல CL இருந்தால் என்ன அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். பென்சில் ரிங்ல OH இருந்தால் என்ன ஆல்கஹால் ஃபீனால். பென்சில் ரிங்ல CHO குரூப் இருந்தால் பென்சால்டிகைடு. பென்சில் ரிங்ல COOH குரூப் இருந்தால் பென்சாயிக் ஆசிட். பென்சில் ரிங்ல NH2 குரூப் இருந்தால் அதுக்கு பேர் அனிலின். பென்சில் ரிங்ல OCH3ங்கிற குரூப் இருந்தால் அனிசோல். அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சொன்னா காட்டர்மன் கோச் ரியாக்ஷன் அப்படின்னு இந்த மெத்தட்லயும் we can prepare the aldehyde, aromatic aldehyde. காட்டர்மன் கோச். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா பென்சில் ரிங்கு அதில் கார்பன் மோனாக்சைடு HCl, அலுமினியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காப்பர் குளோரைடு இதை ஆட் பண்ணீங்கன்னா we can get it the aromatic aldehyde. இது காட்டர்மன் கோச் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பென்சிலின்ல கார்பன் மோனாக்சைடு HCl அண்ட் அன்ஹைட்ஸ்ல அலுமினியம் குளோரைடு பட்டிக்கொள்ள காப்பர் குளோரைடு போட்டீங்கன்னா திஸ் பென்சில் the CHO is introduced in the pencil ring, so the pencildehyde will be the product. இதுவரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டிகைடினுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் ரீகப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிடேஷன் ஆர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா ஓசோனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ். தென் ஃபோர்த் ஒன் என்னன்னா கால்சியம் சால்ட் ஆஃப் கால்சியம் ஃபார்மேட். அதை இது பண்ணீங்கன்னா ஹீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா we can get it the aldehyde will be the product. அதே இது கால்சியம் அசிட்டேட் இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா we can get it the acetone will be the product. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஸ்டீஃபன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா அல்கைல் சயனைடு என்ன பண்றோம் ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும். காட்டர்மன் கோச் ரியாக்ஷன் இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு HCl அண்ட் காப்பர் குளோரைடு பென்சில் ரிங்ல போட்டீங்க அப்படின்னா ஃபீனைல் பென்சால்டிகைடு will be the ப்ராடக்டா இருக்கும். டொலுவினை நீங்க இது பண்ணும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு டொலுவினை குரோமைல் குளோரைடு ஆட் பண்ணீங்க அப்படின்னா we can get it the pencildehyde. These are the method of preparation of aldehyde நீங்க பண்ணிட்டோம். Then next வந்து we are going to
ப்ரிப்பேர் த கீட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் கீட்டோன், அரோமேட்டிக் கீட்டோன், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இந்த 12th போர்ஷன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் இதை அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எது சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு வீடு தேடி வரும். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டு